எல்லாரையுமே சிருஷ்டி பண்ணவ சாக்ஷாத் ராஜராஜேஸ்வரி. அப்படி இருக்கும்போது தேவரெல்லாம் ஒரு காலத்துல இந்த பண்டனுடைய கூட்டத்தை அழிக்கிறதுக்காக, பண்டாசுரனுடைய வதத்துக்காக சிதக்னிகுண்டத்தை வளர்த்துண்டு அம்பாளுக்கு மகாயாக கிரமம் பண்ணிட்டு இருக்காங்களாம். ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்காங்களாம். தன்னுடைய அங்கங்கள் எல்லாம் அறுத்து போட்டு ஹோமத்தை பண்ணும்போது அம்பாள் ஸ்ரீசக்கர ரதத்துல பாசாங்குச புஷ்பபானத்தோட கரும்பு வில்லோட கூட அம்பாள் ஆவிர்வவிக்கிறார். ஆனா இந்த கலிகாலத்துல அம்மா ராஜராஜேஸ்வரி அப்படின்னு கூப்பிட்ட பக்தனுக்கு சத்தியமா அம்பாள் நிக்கிறா. அம்பாள் எப்படி நிக்கிறானா அதே மாதிரி புஷ்பபானத்தோட இக்ஷுகோதண்டத்தோட வராளானா சத்தியமா கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த தரிசனத்தை பார்க்குற அளவுக்கு நம்ம சாத்தியமானவாளான்னு கட்டா கிடையவே கிடையாது. ஆனா எப்படி வரா அப்படின்னா கஷ்டத்துக்கு நம்ம அம்பாளை கூப்பிடும்போது அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அம்பாள் சாக்ஷாத் ராஜராஜேஸ்வரி. எல்லாருடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கும். ராஜராஜேஸ்வரி சாதாரணமான தெய்வம் இல்லவே இல்லை. அவளுடைய நாமமே பாருங்கோ, ராஜராஜேஸ்வரி. இந்த லோகத்துல எத்தனை ராஜாக்கள், எத்தனை அரசர்கள், எத்தனை பேரரசர்கள், எத்தனை தெய்வங்கள் இருந்தாலுமே அத்தனைக்கும் மேல வசத்தியான ஒருத்தி இருக்கா அப்படின்னா, சத்தியமா இருக்கா அப்படின்னா ராஜராஜேஸ்வரி மாதா மாத்திரம்தான், வேற யாருமே கிடையாது. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம்.